இந்த வல்லமை இறங்கி இதை நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன்னா உமக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. அவர் குடிகார மத்தியில தான் வேலை செய்யுங்க. நான் பிறப்பில கிறிஸ்தவன் இல்லை, வளர்ப்பு கிறிஸ்தவன் கிடையாது. அதனால என் தொழில சரியில்லை. ஆனா ஒண்ணு மாத்திரம் சொல்றேன், சர்ச்சுக்குள்ள வரமாட்டேன், ரோட்ல நீ போய் டிவியில பார்ப்பேன். இந்த வல்லமை உண்மைதான் என் மேல இறங்குச்சுன்னா உண்மை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். இதான் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு காரணமே. வெளியே நிற்கிறேன், மாஸ்டர் வந்து ஜெபம் பண்றாரு, ஒரு அனாயிட்டிங் என் மேல இறங்குது, எனக்கு தெரியுது. உடனே நான் சேர பிடிச்சி என்ன கண்ட்ரோல் பண்றேன். ஏன்னா நான் கீழே விழுந்துட்டு அதை ஏத்துக்கணுமே, விழக்கூடாது, இப்படியே போயிடலாம். இந்த எண்ணத்தை தான் அதிகமா இருக்கு. பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ண ஆண்டவருடைய வல்லமை இறங்கி தூக்கி வீசப்பட்டு ஒரு புதிய மனுஷனா எழுந்து நின்று அந்நிய பாஷை புறப்பட்டு வந்தது. எனக்கு வானத்திலிருந்து குதிச்சதை போல எனக்கு ஒரு உணர்வு. ஆண்டவர் அப்படியே என் மீது அந்த வல்லமை ஊற்றி என்னை விடுவித்தார்கள். விடுதலையை துளி கூட நான் விரும்பல, இயேசுவையும் நான் விரும்பல. வேடிக்கை பார்க்க போனேன், குடியிருந்து விடுதலை கொடுத்தா. ஏதோ ஒரு கூட்டம் நடக்குது, அந்த கூட்டத்தை முறைச்சு பார்க்க போனேன், அவருடைய வல்லமை இறங்கி முழு பாவத்திலிருந்து என்னை விடுவித்தார்.